நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லி சுட்டு அதை அப்படியே கார சட்னியில் முக்கி சாப்பிடும் போது அடடா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. சொல்லும் போது நல்லா எச்சி ஊறுதில்ல. இதை செஞ்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும், உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துங்க. இந்த மாதிரி கார சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5 6 அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 8 பல், பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 8 அந்த மாதிரி. இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா புளி அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் 2, பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கங்க. அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக இருந்தால் 2, பெரிய சைஸாக இருந்தால் 1 அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ இதை இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இதை தாளிக்கணும். இதை இப்போ எப்படி தாளிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி தாளிக்க போகிறோம். இதை ஊற்றுனது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க. இல்லை தாளிச்சியும் இதில் ஊற்றிக்கலாம், எப்படினாலும் செஞ்சுக்கலாம், உங்கள் வசதி தான். உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் இதை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. எப்போவுமே குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வாங்க அவங்க கிட்டவே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்போம். அவனும் ருசித்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னே சொன்னால், நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.